வசிஷ்டர் கைகேயிடம் நீதிகள், நியதிகள், மரபுகள், வரம்புகள், அறிவுரைகள் 1000 எடுத்துச் சொல்லியும் அவை செவிடன் காதில் ஊதிய சங்கு ஒலியாகியது. அவள் நெஞ்சு உறுதியை அசைக்கவில்லை. தசரதன் விழித்துப் பார்த்தான், வேர்த்தான். தன் உள்ளத்து குமுறல்களை கொட்டி ஆர்த்தான். அவன் செயற்கையாய்ச் செவிடன் ஆகிவிட்டான். எதிரொலிகள் எதுவும் எடுபடவில்லை. அழுது அயர்ந்த அரசி கோசலைக்கு அவன் தன் நிலையை விரித்து உரைத்தான். தரையில் கொட்டிய பால், அதை மீட்டு எடுக்க முடியாது. தயிர் புளித்துவிட்டது, மீண்டும் அதை பாலாக்க முடியாது. தந்த வரத்தை மீண்டும் திரும்பப் பெற முடியாது. அது மட்டுமன்று, விதியின் செயல் இது, சாபத்தின் விளைவு இது, நான் செய்த பாவத்தின் பரிகாரம் என்று பழைய நிகழ்ச்சி ஒன்றை அவளுக்கு எடுத்துக் கூறினான். இது உனக்கு தெரியாது. அரசன் நான். அதனால் காட்டு விலங்குகளை கட்டுப்படுத்த வேட்டையாடச் சென்றேன். அங்கே ஒரு யானை தட்டுப்பட்டது. அதனை கண்ணால் காணவில்லை. யானை நீர் குடிக்கும் அரவம் கேட்டேன். ஓலி வருவழி கொண்டு நோக்கினேன். கூர்த்த செவி புலன் படைத்த யான் தவறிவிட்டேன். குருடனாகிவிட்டேன். அது யானை எழுப்பிய ஒலி என்று ஓர் இளைஞன் பானை எழுப்பியது. நீர் மொள்ளும் முடுமுடுப்பு அது. அம்பு பட்டு அவன் அலறி விழுந்தான். அலறல் கேட்டு ஓடினேன். அவனை தேடினேன், வாடினேன். ஐயா, நான் அந்தணச் சிறுவன். விழி இழந்தவர் என் பெற்றோர். அவர்களுக்கு வழிகாட்டி அழைத்து வந்தேன் யான். நீர் வேட்கையால் அவர்கள் தவித்தனர். அதனால் இங்கு முகக்க வந்தேன். நீ என் உயிரை முகந்து விட்டாய். ஐயா, எனக்கு நீர் ஓர் உதவி செய்து தர வேண்டும். இந்த தண்ணீர் மிடாவை அவர்களிடம் தந்து குடிக்கச் செய். என் இறுதி அஞ்சலியை அவர்களுக்கு அறிவித்து விடு என்றான். முதியவருக்கு பருக நீர் கொண்டு சென்றேன். அவர்கள் மனம் உருக, மகனே வருக, நீர் தருக என்று குழைந்து பேசினர். கரம் நீட்டினேன். உன் உரம் எங்கே என்று என்னை தழுவினர். என் தரம் அவர்களுக்கு அறிவித்தேன். இப்பொழுதே விழி இழந்தோம் எல கதறினர். நான் நாட்டு மன்னன் என்றேன். கேட்டு அவர்கள் மன்னிக்கவில்லை. நீயும் எம்மை போல் மகனை பிரிந்து தவிப்பாய் என்றனர். அவர்கள் சாபத்தால் எனக்கு ஓர் நன்மையும் ஏற்பட்டது. மகன் எனக்கு பிறப்பான் என்ற நம்பிக்கையை அந்த சாபம் தந்தது. மகனை தேடி அவர்கள் மயானம் அடைந்தனர். சிதையில் 3 உடலையும் வைத்து எரித்தேன். அதே நிலை எனக்கு வந்துதான் தீரும். மகனை பிரிந்தேன். என் உயிர் என்னை விட்டு பிரியும் என்றான். மன்னன் மரணத்தால் ஏற்படும் அவலம், மகனை பிரிந்ததால் ஏற்படும் துயரம். அவன் அவலத்துக்கு அழுவதா, மகன் பிரிவுக்கு புலம்புவதா என்று அவள் அழுகைக்கே அர்த்தம் தெரியவில்லை. இராமன் பிரிவு நாட்டு மக்களை அழுகையில் ஆழ்த்தியது. தம்பி சீற்றம் செய்தி அறிந்தான் இளைய செம்மல் இலக்குவன். அவனுள் எழுந்த எரிமலை வெடித்தது. சிங்கக்குட்டிக்கு இடும் ஊனை நாய்க்குட்டிக்கு தந்திருக்கிறார்கள். அவர்கள் அறிவு கெட்டுவிட்டது. ஒரு பெண் அவலத்துக்கே காரணமாகிவிட்டாள். பெண்களே என் எதிரி என்றான். காரணம் யார்? பெட் தாய் ஆயினும் அவள் எனக்கு பெரும் பகையே என்று கொதித்து எழுந்தான். சினவாத நீ சினந்தது ஏன் என்று சிறு வினாவினை இராமன் எழுப்பினான். தந்தைத தசரதன் பரதனுக்கு தந்த ஆட்சியை மற்றோர் தம்பி நான் மீட்டுத் தருகிறேன். இதை யாரும் தடுக்க முடியாது என்றான். தவறு செய்தவன் நான். இப்படி அவதூறு வரும் என்று தெரிந்திருந்தால் மூளையிலேயே களைந்திருப்பேன். ஆட்சியை ஏற்க நான் ஒப்புக்கொண்டதே தவறு. சால்புடன் நடந்து கொண்ட தந்தை சால்பு உடையவர். பாசத்தோடு பரிந்து பேசிய தாய் பண்பு உடையவள். அவர்கள் நம் பால் அன்பு கொண்டனர். அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை. எல்லாம் விதியின் செயல் என்றான். ஓவே விதியா? இல்லை, இது சதி. விதிக்கும் நான் ஒரு விதியாய் நிற்பேன். சதிக்கு நான் ஒரு கதியாய் இருப்பேன். என் வில்லின் முன் எவர் சொல்லும் நில்லாது என்றான். நீ கல்வி கற்றவன், சாத்திரம் பயின்றவன். பெற்றோரை எதிர்ப்பது பேதைமையாகும். சீற்றம் உன் ஏற்றத்தை கெடுக்கும். என் சொல் கேட்டு நீ சினமடங்கு என்றான் இராமன். நன்மதியோடு விளங்க வேண்டியவன் நீ. நல் நீதிகளை மறுத்துப் பேசுகிறாய். இனி எதையும் வீணாக கேட்டு உன்னை நீ அலட்டிக் கொள்ளாதே. நடக்க இருப்பவை இவை. எவற்றையும் நிறுத்த முடியாது. பரதன்தான் ஆட்சிக்கு உரியவன். நீ எதிர்த்து புரட்சி செய்ய உனக்கு உரிமை இல்லை. அடங்கியிரு. அடக்கம் அமரருள் உய்க்கும். அடங்காமை நரகத்தில் சேர்க்கும். நாம் காட்டுவாசிகள் அல்ல. விருப்பப்படி நடக்க பெற்றோரை மதிக்க வேண்டும். அவர்கள் ஆணையை கேட்டு நடப்பதுதான் நம் கடமை என்று கூறி ராமன் இலக்குவனை நெறிப்படுத்தினான். விவேகம் வேகத்தை அடக்கியது. இலக்குவன் மழைநீர் பட்ட மலைக்கல் போல குளிர்ந்து ஆறினான். சூடு தணிந்தது. தன்னை அடக்கிக் கொண்டான். தன் தமையன் கட்டளைக்கு அடிபணிந்தான். அதன்பின் ராமன் நிழலாக அவன் பின் தொடர்ந்தான். தன் தாய் சுமத்திரையை காணச் சென்றான். ராமனும் அவனுடன் சென்றான். கைகேயி ராமனுக்காக அனுப்பி வைத்த மரவுரியை ஏற்று உடை மாற்றிக் கொண்டான். களம் நோக்கிச் செல்லும் போர் வீரனாக மாறினான். தவக்கோலத்தில் தமையனை கண்ட இலக்குவன்
கண் கலங்க நின்றான். சுமத்திரை அவனை தட்டி எழுப்பினாள். தமையனைக் கண்டு நீ கண்ணீர் விடுகிறாய், அதனால் நீ அவனுக்கு அந்நியன் ஆகிறாய். நீயும் புறப்படு, கோலத்தை மாற்று, வில்லை எடுத்து அவன் பின் செல்க. மரவுரி நான் தருகிறேன், நீ உடுத்திக்கொள், அதுதான் உனக்கு அழகு தரும். இராமன் வாழும் இடம்தான் உனக்கு அயோத்தி, அவன்தான் உனக்கு இனி தந்தைதே. சனகன் மகள் சீதைதான் உனக்கு இனி அன்னை. காலம் தாழ்த்தாதே, புறப்படு, இங்கு நிற்பதும் தவறு என்றாள். மறிவுரி தரித்து இலக்குவனும் ராமன் பின் வந்து நின்றான். இது என்ன கோலம் என்று வியப்புடன் கேட்டான். அரச உடை, அங்கு ஆகாதே என்றான். உன்னை யார் காட்டுக்கு ஏகச் சொல்லியது? வரம் எனக்குத்தானே தவிர உனக்கு அல்லவே. நான் உடன் வரக்கூடாது என்று அன்னையர் யாரும் வரம் வாங்கவில்லையே என்றான். அவனும் தன்னுடன் வருதலை விரும்பாது அவனை தடுத்து நிறுத்த முயன்றான். உனக்கு இங்கே கடமைகள் மிக்கு உள்ளன. அன்னையர்க்கு ஆறுதல் கூற உன்னையன்றி யார் இருக்கிறார்கள்? தந்தை நிலைகட்டு உழைகிறார், அவருக்கு என் இழப்பை ஈடு செய்ய நீ இருக்க வேண்டாவா? பரதன் ஆட்சிக்கு புதிது, வயதில் என்னை விட இளைஞன், அவனுக்கு துணையாக யார் இருப்பார்? யான் இங்கிருந்து ஆற்ற வேண்டிய கடமைகள் உள்ளன. எனக்காக நீ இரு, என் வேண்டுகோளை ஏற்று நட என்று அறிவுரை கூறினான். மூத்தவன் இந்த உரைகளை பேசுவான் என்று இலக்குவன் எதிர்பார்க்கவில்லை. இந்த கொடுமையான சொற்களை கேட்டு கடுந்துயரில் ஆழ்ந்தான். விம்மி அழுதான். ஏன் என்னை உன்னிடமிருந்து பிரிக்கிறாய்? உனக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? என்னை நான் விரும்பும் இடத்தில் வாழவிடு. மீனும் குவளையும் நீரில்தான் வாழும். ஏனைய உயிர்களும் அவை வாழும் இடம். இவை என தேர்ந்து எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. கட்டிய மனைவியை நீ விட்டு ஒதுங்க முடியாது. ஒட்டிய உறவுடைய என்னையும் நீ வெட்டி தள்ள முடியாது. எட்டப்போ என்று கூற முடியாது. நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்னை சீதையும் உன்னை விட்டு பிரிந்து வாழ முடியாது. இது எங்கள் நிலை. ஏன் என்னை ஒதுக்குகிறாய்? உனக்கு கொடுமை இழைத்த தசரதன் மகன் என்பதாலா? நீ எதை சொல்லி இதுவரை மறுத்தேன்? சினம் தணிகை என்றாய், தணிகை மலையாயினேன். சீற்றம் கொள்ளாதே என்றாய். அதற்கு மறுப்பு நான் கூறவில்லை. நீ எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவன் நான். ஆனால் இரு என்ற கூறுவதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. இது கொடுமை மிக்கது. அரச செல்வத்தை விட்டுச் செல்லும் நீ, நானும் உன் உடைமை என்பதால் என் உறவை உடைத்து எரிகிறாயா என்று கேட்டான். அதற்கு மேல் ராமன் பேசுவதை தவிர்த்தான். அவனை தடுக்கவில்லை. சித்திர பாவைய போல எந்த சலனமும் இல்லாமல் வாழ்ந்து வந்த சீதைக்கு இந்த புதிய மாற்றங்கள் வசித்திரமாய்ப்பட்டன. என்ன நடக்கிறது என்று எடுத்துக் கூற யாரும் முன் வரவில்லை. அவளும் தன் நாயகன் உரையாததால் நலிந்து காத்திருந்தாள். எதிர்பாராதது நடக்கலாம், ஆனால் எதிர்த்து பேசும் உரிமையை நீ எடுத்துக் கொள்ளாதே. எல்லாம் மிகச் சிறிய செய்திகள்தான் என்றான். பரதன் பட்டத்துக்கு வருகிறான். மகிழ்ச்சி மிக்க செய்தி. நான் காட்டுக்கு போக வேண்டும் என்பது மன்னன் கட்டளை. மாமியார் மெச்சும் மருமகளாய் நீ அவர் கழுக்குத் துணையாய் இங்கே இருப்பாய் என்று அறிவித்தான். நான் காட்டுக்குச் செல்லும் தவசி, நீ வீட்டு ஆட்சிக்கு அமையும் அரசி. இவற்றை நீ தெரிந்து கொள் அலசி என்று விளக்கம் கூறினான். பரிவு நீங்கிய மனத்தோடு பிரிவை எனக்கு தருகிறாய். ஏன் என்னை விட்டு நீ நீங்க வேண்டும்? கட்டிய மனைவி கால்கட்டு என்று வெட்டிவிட துணிகிறாயா? மனைவி என்றால் மனைக்குத்தான் உரியவள் என்று விதிக்கிறாயா? காட்டு வழி முள் உடையது, பரல் கற்கள் சுடும் என்று கருதுகிறாயா? குளிர் சாதனங்களில் பழகிய இவளுக்கு உபசாதனங்கள் அமைத்துத் தர முடியாது என்று அஞ்சுகின்றாயா? ஒன்றே ஒன்று கேட்கிறேன், இதற்கு மட்டும் விடை கேட்கிறேன். பிருணுவினும் சுடுமோ பெருங்காடு? என் ஒருத்திக்குத்தான் இவ்வளவு பெரிய காட்டில் இடமில்லையா என்று கேட்டாள். உன் இன்ப வாழ்விற்கு நான் இடையூறு என்று பட்டால் நிற்பதற்கு எனக்கு தடையாதும் இல்லை என்றாள். அன்பின் அழைப்பிற்கு அவன் அடிபணிந்தான். அதற்கு மேல் பேசுவதை நிறுத்திக் கொண்டான். சீரை சுற்றிய திருமகள் முன்னே நடந்தாள். காரை ஒத்தவன் அவளை தொடர்ந்தான். இவ்விருவர் பின்னான் இலக்குவன் நடந்தான். ராமன் தாயரை கைகூப்பித் தொழுது இறுதி வணக்கம் செலுத்தினான். மகனையும் மருமகளையும் அவர்கள் வாழ்த்தி அனுப்பினர். இலக்குவனை ஏத்தி புகழ்ந்தனர். ராமன் தாயரை அரிதிற் பிரிந்து வசிட்டரை வணங்கி பின் தன் தம்பியும் சீதையுமாய் தேரொன்றில் ஏறிச் சென்றான். காடு அடைதல் ராமனை தொடர்ந்து நாட்டு மக்கள் பின்தொடர்ந்தனர். 2 யோசனை தூரம் நடந்தனர். அவர்கள் வட்ட வடிவமாய் ஒரு யோசனை தூரம் ராமனை சூழ்ந்து கொண்டனர். இந்த மாபெருங்கூட்டத்தை எப்படி திருப்புவது என்று யோசித்தான். இருட்பொழுது வந்தது. ராமன் சுமந்திரனை தனியே அழைத்தான். நீ தேரை அயோத்திக்கு திருப்பு என்றான். சுமந்திரன் வியப்பு அடைந்தான். ராமன் நாடு திரும்புகிறான் என்று நினைத்தான். மக்கள் தேர் சார்வடு கண்டு நான் திரும்பிவிட்ட தாய் நினைப்பர், நாடு திரும்புவர். அவர்களை திசை திருப்ப வேறு வழியில்லை. அவர்களை தடுத்து நிறுத்த இயலாது.
என்று கூறினான். சுமந்திரன் சூழ்நிலையை அறிந்து கொண்டான். வேறு வழியில்லை. சுமந்திரன் துன்பச் செய்யாமையைச் சுமந்து நின்றான். ராமன் திருமுகம் நோக்கினான். என்ன, ஏன் தயக்கம் என்றான். தசரதனை அன்னை கைகேயி கொல்லாமல் விட்டாள். நான் கொன்று முடிப்பேன் என்றான். நின்று கொண்டு ஏதோ உளறுகிறாய், சென்று வா என்றான். ராமன் காடு ஏகினான் என்று நான் எப்படி சொல்வது? சொன்னால் அவர் வீடு சேர்தல் உறுதி என்றான். என் செய்வது? நான் திரும்புவேன் என்பது இயலாத செயல். அதை தருமம் விரும்பாது. கடமை தவறினால் அது மடமையாகும். அரசனும் வாய்மை தவறான். அவர் சொல்லுக்கு உறுதி சேர்க்கிறேன். அதனால் வரும் இறுதிகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இழப்பு சிறிது, புகழ் பெரிது. இதை அறிக, நீ திரும்புக என்றான். மறுமொழி கூறாமல் வேறு செய்திகள் சொல்லத்தக்கன உளவேல் செப்புகம் என்று வேண்டினான். ராமன் அவனே செய்தியாய் அமைந்தான். சீதை வாய் திறந்தாள். அரசர்க்கும் அத்தையர்க்கும் என் வணக்கத்தை ஈயம்புக, பூவையையும் கிளியையும் போற்றுக என்று எம் தங்கையர்க்குச் சாற்று என்று கூறினாள். அடுத்து இலக்குவன் பேசினான். ராமன் காட்டில் காயும் கனியும் கிழங்கும் உண்கிறான். மன்னனை நாட்டில் சத்திய விரதன் என்று சொல்லிக்கொண்டு நித்தியமாக யாரும் கொண்ட உணவினை உண்ணச் சொல்க. இலக்குவன் தம்பியுடனோ தமையனுடனோ பிறக்கவில்லை. அவன் தன் வலிமையையே துணையாக கொண்டு வாழ்கிறான் என்பதை எடுத்துக் கூறுக என்றான். ராமன் தக்க சொல் சொல்லி தம்பியை தனித்தான். சுமந்திரனை அயோத்திக்கு திரும்புமாறு பணித்தான். தானும் தையல் தன் கற்பும் தன் சால்பும் தம்பியும் கருணையும் நல்லுணர்வும் வாய்மையும் தன் வில்லுமே துணையாக கொண்டு காடு நோக்கிச் சென்றான். சுமந்திரன் திரும்புதல். சுமந்திரன் தானும் தேருமாக மட்டும் திரும்பி வந்த செய்தியை அறிந்து வசிட்டரும் தசரதனும் ராமனை பற்றி வினவினர். நம்பி சேயனோ அணியனோ என்று தசரதன் கேட்டான். அதை நான் கவனிக்க முடியவில்லை. மூங்கில் நிறைந்த காட்டில் தானும் தம்பியும் மிதிலை பொன்னும் போயினர் என்று கூறினான். சென்றவர் இனி மனம் மாறி வரப்போவதில்லை. அதே போல செல்லும் உயிரை நிறுத்துவதனால் விளையப் போவது யாதுமில்லை என்ற முடிவுக்கு வந்த மன்னன் விடைபெற்றுக் கொண்டான். அவன் சடலத்தை மட்டும் அங்கே விட்டுச் சென்றான். கோசலையின் துயர், மன்னன் உயிர் பிரிந்தான் என்ற நிலை கோசலையை துடிக்க வைத்தது. அமுதத்தை இழந்த அமரர்களைப் போலவும், மணி இழந்த நாகம் போலவும், இளம் குஞ்சுகளை இழந்த தாய்ப்பறவை போலவும், நீரற்ற குளத்து மீன் போலவும் பிரிவால் வாடினாள். நிலை தடுமாறினாள். காக்க வேண்டிய மகன் தந்தையின் உயிர் போக்க காரணமாயிருந்தானே என்று வருந்தினாள். நண்டும் இப்பியும் வாழையும் மூங்கிலும் சந்ததிக்காகத்தான் அழிகின்றன. தசரதனும் மகனுக்காக தன்னை அழித்துக் கொண்டான் என்று ஆறுதல் அடைந்தாள். மேகத்தில் மின்னல் புரளுவதைப் போல தசரதன் மார்பில் கிடந்து புரண்டாள். சுமத்திரையும் துன்பத்து ஆறாமையால் அழுது உயிர் தளர்ந்தாள். மகனை பிரிந்த பிரிவும் கணவனை இழந்த துயரும் அவர்களை வாட்டின. வசிட்ட முனிவர் ஈமக் கடனை செய்து முடிக்க பரதனை அழைத்து வர நாள் குறித்து ஆள்போக்கி ஓலை அனுப்பினார். வழி அனுப்பச் சென்ற நாட்டு மாந்தர் உறக்கத்தினின்று விழித்து எழுந்தனர். தேர்ச்சவடு கண்டு கார்நிறவண்ணன் ஊர் திரும்பிவிட்டான் என்று அவர்களும் அயோத்தி திரும்பினர். கங்கையை கடத்தல் வனம் புகுவாழ்வு மனத்துக்கு இனிய காட்சிகளை தந்தது. கதிரவனின் ஒளியில் அவன் கரிய மேனி ஒளிவிட்டு திகழ்ந்தது. சீதையும் உடன் வர காட்டு வழியே நடந்தான். வழியில் களியாண்ணமும் மடாண்ணமும் உடனாடுவதைக் கண்டனர். மேகமும் மின்னலும் போலவும் களிரும் பிடியும் தழுவிச் செல்லுதல் போலவும் ராமன் சீதையோடு நடந்து சென்றான். அன்னம் தங்கும் பொழில்களையும் சங்குகள் உறையும் எக்கர்களையும் மலாகள் சிந்தும் பொழில்களையும் பொன்னை கொழிக்கும் நதிகளையும் கண்டு மகிழ்ந்தனர். வழியில் தவசிகள் அவர்களை வரவேற்றனர். தம் தவப்பள்ளிக்கு அழைத்துச் சென்றனர். அரும்புணலில் நீராடி தீயை ஓம்பி பின் அமுது உண்ணும்படி வேண்டினர். சீதையின் கரம்பற்றி இராமன் கங்கையில் நீராடினான். அவள் இடையளக்கு தோற்று வஞ்சிக் கொடி நீரில் மூழ்கியது. அன்னம் நடைக்கு தோற்று ஒதுங்கியது. கயல் கண்ணுக்கு தோற்றது, நீரில் பிறழ்ந்து ஒளிந்தது. கூந்தலின் நறுமணம் கங்கையை வெறி கொளச் செய்தது. அலைகளில் நுரை பொங்கி எதால் கங்கை மூத்துவிட்டது போல் நரை பெற்றது. இதுவரை தன்னில் நீராடுவர்களை புனிதப்படுத்தியது. சீதை நீராடியதால் அது புனிதமடைந்தது. நீராடிய பின் நியதிப்படி நிமலனை வணங்கி வேள்வி கடன்கண் செய்து முடித்தனர். பின் அம்முனிவர் இட்ட உணவை ஏற்றனர். அமுதினும் இனியது என அதனை பாராட்டினர். அன்பு ராமனை கவர்ந்து விட்டது. யாதினும் இனிய நண்பனே, என்னோடு இருப்பாயாக என்று குழைந்து அவனை ஏற்றுக்கொண்டான். குகன் தன் சேனையை சுற்றியும் காவல் செய்யுமாறு செய்து தானும் உறங்காமல் கரங்கு போல் சுற்றி வந்து காவல் செய்தான். மறுநாள் பொழுது விடிந்தது. இராமன் காலை கடனை முடித்தான். வேதியர் சிலர் அவனை தொடர்ந்து வந்தனர். குகனை பார்த்து இராமன், படகினை கொணர்க, கங்கையை கடந்து அக்கரை போக வேண்டும் என்றான். ராமன் மீது அக்கறை காட்டினான். வனத்து வாழ்வை ஏற்றுத்தான் ஆக வேண்டுமா? இங்கே எங்களோடு கங்கை கரையிலேயே நங்கை சீதையோடு தங்கிவிடலாமே. காலமெல்லாம் இங்கே தங்கி வாழ்ந்து முடிக்கலாம்.
இங்கே உங்களுக்கு என்ன குறை? நாங்கள் காட்டு மனிதர்தான். எனினும் பகைவர்க்கு உங்களை காட்டிக் கொடுக்க மாட்டோம். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறையுள் இவற்றை அமைத்து தருகிறோம். தேனும் தினையும் ஊனும் மீனும் உள்ளன. திரிந்து விளையாட விரிந்த காடுகள் உள்ளன. நீந்தி விளையாட நீர் நிறைந்த கங்கை நதி இருக்கிறது. உறுதுணையாக தருகண்மை மிக்க வீரர் உளர். ஏவலுக்கும் காவலுக்கும் கணக்கற்ற வீரர்கள் இங்கே. தான் குகன். அவன் ஆழ்ந்த அன்பு ராமனை கவர்ந்து விட்டது. யாதினும் இனிய நண்பனே, என்னோடு இருப்பாயாக என்று குழைந்து அவனை ஏற்றுக்கொண்டான். குகன் தன் சேனையை சுற்றியும் காவல் செய்யுமாறு செய்து தானும் உறங்காமல் கரங்கு போல் சுற்றி வந்து காவல் செய்தான். மறுநாள் பொழுது விடிந்தது. ராமன் காலை கடனை முடித்தான். வேதியர் சிலர் அவனை தொடர்ந்து வந்தனர். குகனை பார்த்து ராமன், படகினை கொணர்க, கங்கையை கடந்து அக்கரை போக வேண்டும் என்றான். ராமன் மீது அக்கறை காட்டினான். வனத்து வாழ்வை ஏற்றுத்தான் ஆக வேண்டுமா? இங்கே எங்களோடு கங்கை கரையிலேயே நங்கை சீதையோடு தங்கிவிடலாமே. காலமெல்லாம் இங்கே தங்கி வாழ்ந்து முடிக்கலாம். இங்கே உங்களுக்கு என்ன குறை? நாங்கள் காட்டு மனிதர்தான். எனினும் பகைவர்க்கு உங்களை காட்டிக் கொடுக்க மாட்டோம். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறையுள் இவற்றை அமைத்து தருகிறோம். தேனும் தினையும் ஊனும் மீனும் உள்ளன. திரிந்து விளையாட விரிந்த காடுகள் உள்ளன. நீந்தி விளையாட நீர் நிறைந்த கங்கை நதி இருக்கிறது. உறுதுணையாக தருகண்மை மிக்க வீரர் உளர். ஏவலுக்கும் காவலுக்கும் கணக்கற்ற வீரர்கள் இங்கே காத்து கிடக்கின்றார்கள் என்று அன்பு காட்டி வேண்டினான். வீரனே, இங்கு வந்தது சுற்றுலா பயணம் செய்ய அன்று. உண்டு உறங்கி கழித்து விளையாட அன்று. புண்ணிய நதிகள் ஆடவும் ஞான் நன்னெறி நன்னவுமே ஆகும். இதுவே என் அன்னையின் அன்பு கட்டளை. இது எமக்கு ஏற்பட்ட கால்தளை. 14 ஆண்டுகள் விரைவில் கழிந்துவிடும். திரும்பும்போது விரும்பி உங்களை சந்திப்போம். விருந்து ஏற்போம் என்று கூறினான். யாமுடன் பிறந்தவர் 4, உன்னோடும் சேர்ந்து 5 ஆகிவிட்டோம் என்று ஆறுதல் கூறினான். குகன் அதற்கு மேல் அதிகம் பேச அவன் அடக்கமிடம் அளிக்கவில்லை. அவன் கடமை செய்வதில் நாட்டம் கொண்டான். ஓடம் ஒன்று வந்து நின்றது. அதில் 3 ஏறி கங்கையை கடந்து அடுத்த கரை சேர்ந்தனர். வனம்புசு வரலாறு இளவேநீர் காலம் அந்த காட்டுக்கு பொலிவை ஊட்டியது. ராமன் வரவும் முகில்கள் பூமழை பொழிந்தன. வெயில் இளநிலவை போல தன் கதிர்களை வீசியது. மரங்கள் தழைத்து நறுநிழல் தந்தன. பனித்துளிகள் சிதறின. இளந்தென்றல் மலர்களில் படிந்து மணம் அள்ளி வீசியது. மயிலினம் நடமாடின. இத்தகைய காட்டு வழியில் ராமன் இனிதாய் நடந்து சென்றான். 3 சித்திரக்கூடம் நோக்கிச் சென்று கொண்டிருந்தனர். வழியில் பர்த்துவாசர் ஆசிரமம் காணப்பட்டது. முனிவர் அவர்களை சந்தித்தார். ராமன் துன்பக் கதையை கேட்டு அன்பு மொழி பேசி ஆதரவு காட்டினார். இந்த ஆசிரமத்திலேயே தங்கி நீங்கள் அமைதியாக தவம் செய்து கொண்டு இருக்கலாம். இங்கு நீரும் மலரும் காயும் கனியும் நிரம்ப உள்ளன. இது தவம் செய்யத்தக்க சூழ்நிலை உடையது. நதிகள் 3 சங்கமிக்கும் இடம் இது. அவை கங்கை, யமுனை, சரஸ்வதி எனும் 3 நதிகளின் சங்கமம் என்றார் முனிவர். இது தவம் செய்யத்தக்க இடம்தான் என்றாலும் எம் நாடாகிய கோசலை நாட்டுக்கு ஒரு யோசனை தூரத்திலேயே இது உள்ளது. இங்கு இருப்பது அறிந்து மக்கள் தொக்கு வந்து தொல்லை தருவர். அதனால் சேய்மையில் உள்ள சித்திரகூட மலைச்சாரலே தக்கது ஆகும் என்று கூறி அவர் கூற்றை மறுத்தான் ராமன். பரத்துவாசரிடை விடை பெற்று யமுனை கரையை அடைந்தனர். அதனை கடத்தித் தர ஒரு குகன் அங்கே இல்லை. படகும் இல்லை. என் செய்வது? இலக்குவன் அங்கிருந்த மூங்கிற்கழிகளை கயிற்றால் பிணைத்து தெப்பம் அமைந்தான். அவர்களை அமரச் செய்தான். துடுப்புகள் தேவைப்படவில்லை. அவன் கைகளே துடுப்புகள் ஆயின. நீரை துடுப்பு போல தள்ளி யமுனையை கடந்து அடுத்த கரை வந்து சேர்ந்தான். அந்த கரையை கடந்து சென்றபோது அவர்கள் கல்லும் முள்ளும் கலந்த பாலை நிலத்தை கடக்க நேரிட்டது. காலை வைத்து நடக்க முடியவில்லை. இராமன் ஆணைக்கு அஞ்சி பகலவனும் பால் நிலவை பொழிந்தான். தணல் வீசும் இடங்கள் தண்டொழில்களாக குளிர்ந்தன. கற்கள் மலரென மென்மை பெற்றன. கூரிய பற்களை உடைய புலிகள் கொலை தொழிலை மறந்தன. அப்பாலை நிலத்தை கடந்து சித்திகூட மலையை அடைந்தனர். சித்திரகூட மலை எழில்மிக்கதாய் விளங்கியது. மலையடியில் ஏலக்கொடியும் பச்சிலை மரமும் தவழ்ந்தன. சாரல் பகுதியில் யானையும் மேகமும் வேறுபாடின்றி படர்ந்தன. மலை உச்சியில் வருடைமான் கதிரவனின் பச்சை நிற குதிரை போல் பாய்ந்தது. யானைகளை விழுங்கிய மலை பாம்புகளின் தோள்கள் மூங்கில்களில் சிக்கிக் கொடி சீலைகள் போல் காட்சியளித்தன. சிங்கம் தாக்கிய யானைகளின் தந்தங்களில் இருந்து சிந்திய முத்துகள் சிதறிக் கிடந்தன. பாறைகளில் வேங்கை பூக்கள் படர்ந்தன. சந்தனச் சோலைகள் சந்திரனை தொட்டு கொண்டிருந்தன. கொடிச்சியர் கிண்ணற இசை கேட்டு மகிழ்ந்தனர். வேடுவர் கவலைக்கிழங்கை அகழ்ந்து எடுத்தனர். குரங்குகள் நீரை சொரிந்து விளையாடின. கான்யாற்றில் விண்மீனைப் போல மீன்கள் துள்ளி ஒளி செய்தன.
அறம்பையர் அங்கிருந்த அருவிகளில் நீராடி ஆரவாரித்தனர். அங்கேயே நிரந்தரமாய் தங்குவது என்று ராம இலக்குவனர் முடிவு செய்தனர். அவர்கள் தங்கியிருக்க பர்ணசாலை ஒன்று இலக்குவன் வகுத்துக் கொடுத்தான். மூங்கில் துண்டுகளை கால்களாக நிறுத்தினான். அவற்றின் மீது நீண்ட தூலத்தை வைத்து வரிச்சில் களையேற்றி கட்டினான். ஓலைகளைக் கொண்டு அவற்றை மூடினான். தேக்கு இலையால் கூரையை சமைத்தான். நாணல் புல்லை அதன் மீது பரப்பினான். சுற்றிலும் மூங்கிலால் ஆரவரை வைத்து மண்ணை பிசைந்து நீரை தெளித்து ஒழுங்குபடுத்தினான். கல்லும் முள்ளும் அடங்கிய காட்டில் சீதையின் மெல்லிய அடிகள் நடந்து பழகின. இன்னல் வரும்போது எதையும் தாங்கும் ஆற்றல் உண்டாகிறது என்று ராமன் கூறினான். தம்பியின் கைகள் இப்பர்ண சாலையை அமைத்து தந்ததைக் கண்டு வியந்தான். அவன் செயல்திறனை பாராட்டினான். ராமன் தம்பியை நோக்கி, உலகில் பொருட்செல்வத்துக்கு அழிவு உண்டு. அறத்தின் அடிப்படையில் விளையக்கூடிய இன்பத்திற்கு நிகர் எதுவும் இல்லை. ஆட்சி நிலைப்பது அன்று, தவம்தான் நிலையானது என்று தத்துவம் போதித்தான். தவ வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபட்டனர். பரதன் வருகை வசிட்டர் அனுப்பிய தூதர் பரதனிடம் ஓலை தந்தனர். தசரதன் அழைக்கின்றான் என்று மட்டும் அதில் எழுதியிருந்தது. முடங்கல் கண்டதும் தடங்கலின்றி புறப்பட்டான் பரதன். ராமனை காணும் ஆர்வம் அவனை உந்தியது. இளையவன் சந்துருக்கணனும் உடன் புறப்பட்டான். பரதன் பயணம் 7 நாள் தொடர்ந்தது. 8ஆம் நாள் கோசல நாட்டை அடைந்தான். அயோத்தியை அடைந்தான். ஆனால் அந்நாட்டை அவனால் காண முடியவில்லை. கொடி சீலைகள் ஆடி அசைந்து அவனை வரவேற்கும் என்று எதிர்பார்த்தான். அவை அரை கம்பத்தில் தொங்கி உயிருக்கு ஊசலாடிக் கொண்டிருந்தன. வண்ண மலர்கள் கண்ணை பறிக்கும் என்று எதிர்பார்த்தான். இவை வாடி வதங்கி சோக கீதம் பாடிக்கொண்டிருந்தன. வயல்கள் உழுவாரற்று ஊடல் கொண்ட பத்தினி பெண்டிராய் விளங்கின. பல நிறச்சேலை அணியும் உழத்தியர் நிலத்தில் புகுந்து களை பறிக்க கால் வைக்கவில்லை. உழவர்களின் ஏர்கள் துறவு கோலம் பூண்டு மூளையில் முடங்கி கிடந்தன. குவளை மலர்கள் கந்திறந்து பார்க்க மறுத்துவிட்டன. தாமரை மலர்கள் தடாகங்களில் தலைகாட்ட தவறிவிட்டன. பாவையர் மொழிகளை பேசி இச்சைப்படி மகிழும் பச்சை கிளிகள் மௌனம் சாதித்தன. மகளிர் பூயில் வருந்தலையராய் காட்சி அளித்தனர். மாறி மாறி ஒலிக்கும் யாழும் குழலும் இசைப்பாரற்று அசைவற்று கிடந்தன. அரங்குகளில் ஆடல் மகளிர் அடியெடுத்து வைப்பதை நிறுத்திக் கொண்டனர். நீர்நிலைகளில் வண்ண மகளிர் குடைந்து நீராடி பெண்கள் மிழற்றுவதை நிறுத்திவிட்டனர். பொன்னகை இழந்த மகளிர் புன்னகை ஐயும் இழந்தனர். அகிர்புகை, அடுப்பு புகை, வேள்வி புகை எல்லாம் புகைப்பிடிக்க கூடாது என்ற விளம்பரத்திற்கு அடிமையாகிவிட்டன. தெய்வங்கள் அந்த நகரில் தங்காமல் தேசாந்திரம் சென்று விட்டன. கோயில் மணிகள் நாவசைந்து நாதம் எழுப்பவில்லை. பயிர்கள் பசுமையை இழந்து விட்டன. தான் இருப்பது அயோத்தி தான் என்பதை அவனால் கண்டுகொள்ள முடியவில்லை. நகரில் ஓவியத்தை காண முடிந்ததே அன்றி எந்த காவியத்தையும் காண முடியவில்லை. சிலைகள் அசைவதை மக்கள் அசைவில் கண்டான். அவனுக்கு வரவேற்பே இல்லை. வாழ்த்துக்கள் மலரவில்லை. அவன் தேரை கண்டதும் மக்கள் ஓரம் கட்டினர். ஒதுங்கி மறைந்தனர். அந்நிய நாட்டில் அடியெடுத்து வைத்துவிட்டது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. தசரதன் மாளிகை நோக்கி பரதன் தேரை செலுத்தினான். அரண்மனை கட்டடங்கள் விதவை கோலத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டன. தசரதனை அவன் கண்கள் துருவி தேடின. தசரதன் கண்கள் மூடி கிடந்தன. இவன் வந்ததை தசரதன் பார்க்க இயலவில்லை. பார்வையை இழந்தான். அதற்குள் பணிப்பெண் ஒருத்தி பரதன் முன் வந்து நின்றாள். அன்னை உன்னை அழைக்கிறார் என்றாள். அதற்கு மேல் அவள் சொல்ல அனுமதியில்லை. தாயை காணச் சென்றான். அங்கு பேய் ஒன்று நின்று பேசியது. உன் தந்தைக்கு வானுலகத்தினின்று அழைப்பு வந்தது. மறுக்க முடியாமல் அவர் போய்விட்டார் என்றாள். மங்களமாகச் சொன்ன அச்சொற்களை அவனால் சுவைக்க முடியவில்லை. இது முதலில் தோன்றிய மின்னல். அடுத்து இடி ஒளியும் கேட்டது. தவத்தை நாடி தனையன் ராமன் வனத்துக்கு ஏகிவிட்டான். பத்தினி பெண் ஆகையால் சீதையும் உடன் பயணம் மேற்கொண்டாள். தம்பி ஆகையால் அண்ணனை நம்பி இலக்குவனும் உடன் சென்றான் என்றாள். முகத்திரை விலகியது. முழுமதியை காணவில்லை. பல்லவி முடிந்தது. அனுபல்லவி தொடர்ந்தது. உன்னை நாட்டுக்கு அரசனாக்கினேன். என் வாழ்க்கை லட்சியம் நிறைவேறிவிட்டது என்றாள். பாலூட்டி வளர்த்தவள் பழிதந்து அழிப்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அமுது என நினைத்து ஆலகால நஞ்சை அவள் தந்திருப்பதை அறிந்தான். பார்க்கடலில் அழுதம் அன்றி நஞ்சும் பிறக்கும் என்ற கதையை அவன் மெய்ப்பித்து விட்டாள் என்பதை அறிந்தான். பாசம் விளைவித்த நாசத்தை அறிந்தான். தன் தாய் கொடுமை செய்வதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாள் என்பதை உணர்ந்தான். மறுபடியும் அவள் முகத்தில் விழிக்க அவன் விழிகள் அஞ்சின. கோசலை இருக்கும் இடம் தேடி ஓடலானான். அரவுக்கு நஞ்சு பல்லில், அன்னைக்கு நஞ்சு சொல்லில் என்பதை உணர்ந்தான். அன்னை கோசலை அடிகளில் விழுந்து வணங்கினான். பரதனுக்கும் இச்சூழ்ச்சியில் பங்கு உண்டு என்று தவறாக கருதினாள். அவள் பார்வையில் அவ்வினாக்குறி அமைந்திருந்தது. அவன் விழிகளில் வழிந்த கண்ணீர் அம்மாசினை துடைத்தது. பாசத்தால் உன் தாய் தவறு செய்து விட்டாள். தவறு நடந்துவிட்டது. மூதலிலேயே களைந்து இருக்க வேண்டும்.
இப்பொழுது முள்மரம் ஆகிவிட்டது என்றாள். சூழ்ச்சிக்கு உடந்தையாய் நான் இருந்திருந்தால் நரகத்தின் கதவு எனக்காக திறந்திருக்கும். அக்கொடுமைக்கு நான் காரணம் அல்லன். அவள் வயிற்றில் பிறந்ததுதான் கொடுமை என்றான். நெஞ்சு துளைக்கப்பட்டு பரதன் அஞ்சி அழுது அலறுவதைக் கண்டாள். ஆறுதல் கூறி ஆற்றினாள். ராமனை அவன் வடிவிற்கண்டு ஆறுதல் பெற்றாள். தன் கண்ணீரைக் கொண்டு அவனை குளிப்பாட்டினாள். சத்துருக்கனன் அவள் திருவடிகளில் விழுந்து வணங்கினான். மன்னன் உயிர் நீங்கி 7 நாள்கள் ஆகின்றன. இன்று நாள் 8 அவனுக்கு ஈமக்கடன் செய்து முடிக்க வேண்டும். ஏரி தழலில் வைத்து நெறிப்படி இறுதி கடன் செய்ய வேண்டும் என்றார் வசிஷ்டர். மூனிவரோடு சென்று வாய்மை மன்னன் அறத்தின் 2 கண்டான். விழுந்து அலறினான். எண்ணெய் உண்ட எழில் மேனியை கண்ணீர் கொண்டு கழுவினான். கருமக்கடன் செய்தல் தர்மம் என்று அவன் தொடங்கினான். வசிஷ்டர் திருத்தம் கொண்டு வந்தார். உனக்கு அருகதை இல்லை என்றார். அந்த சிறு கதை என்ன என்று கேட்டான். நீ அவர் சடலத்தை தொடக்கூடாது என்பது தசரதன் ஆணை. அவர் சாவுக்கு உந்தாய் காரணமாதலின் நீ தொடத்தகாதவனாகிவிட்டாய் என்றார். ஆட்சி உரிமை தந்த மன்னன் எந்த அடிப்படையில் தந்தான்? மகன் என்பதால் தானே. அதை எப்படி இப்பொழுது மறுக்க முடியும் என்று வினவினான். ஆட்சிக்கும் உரிமை இல்லை என்பது இதனால் தெளிவாகிறது ஆன்றோ என தெளிவுபடுத்தினான் சத்துருக்கனன். எந்த தவற்றுக்கும் ஆளாகவில்லை. அவனே தக்கவன் என்று வசிஷ்டர் கூறத் தம்பியைக் கொண்டு தணல் மூட்டி தந்தையின் இறுதிக் கடனை பரதன் முடித்தான். நாள்கள் சில நகர்ந்தன. ஆள்கள் வந்து அவனை சூழ்ந்தனர். அமைச்சர், அந்தணர், நகரமாந்தர், வசிஷ்டர் அவனை அணுகினர். நாட்டுக்கு தலைவன் இல்லை என்றால் ஆட்சி செம்மையாய் நடைபெறாது. சட்டமும் ஒழுங்கும் கெட்டுவிடும். மற்றைய அறங்களும் செம்மையாய் நடைபெறா. பகைவர், போர் தொடுப்பர், நீதியும் நிலை குறையும். உழவும் தொழிலும் ஓய்வு கொள்ளும். ஆட்சி ஏற்று நடத்துக என்று வேண்டினர். அண்ணன் இருக்க தம்பி ஆட்சியை ஏற்பதில் நியாயமில்லை என்றான் பரதன். தெய்வம் அவனை வேறு வழியில் திருப்பிவிட்டது. அறம் தழைக்க நீ ஆற்ற வேண்டிய கடமைகள் உள்ளன. இங்கு இருப்பது நீயும் உன் தம்பியும் தான். சூரிய குலத்துக்கு சாடரர் விளக்காக இருக்கும். நீங்கள் பொறுப்பேற்று நானிலத்தை வழிநடத்த வேண்டும். நல்லதோ கெட்டதோ அரசன் வாய்மொழி. அதற்கு நீ கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். நீ மன்னனாய் பொறுப்பு ஏற்க வேண்டும். மணிமுடி சூட வேண்டும் என்பது தசரதன் கட்டளை. நீ அதனை செயல்படுத்த வேண்டும் என்பது நாங்கள் பூட்டும் தலை என்று தெரிவித்தனர். உங்கள் ஆர்வத்தை மதிக்கிறேன், ஆனால் அவசரத்தை எதிர்க்கிறேன். இராமன் மணிமுடி தரிப்பதில் உங்களுக்கு தடை இராது என்று நினைக்கிறேன் என்றான். கிணறு வெட்ட புதையல் கிடைத்தது போலிருந்தது. புதுமையாயிருந்தது. உள்ள பூரிப்பை தூண்டியது. மூச்சு சிறிது நேரம் நின்றுவிட்டது. அவன் சொற்களை ஆர்வத்தோடு எதிர்பார்த்தனர். நான் ராமனை அழைத்து வர ஏகுகிறேன். அவன் வாராவிட்டால் தவசியர் 4 ஆவோம் என்பது உறுதி. சடைமுடியை தரித்து சந்நியாசியராய் அங்கு அவனோடு காலம் கடத்துவோம். அதற்கும் அனுமதி இல்லை என்றால் என் உயிர் என்னிடம் அனுமதி பெற்றுச் சென்றுவிடும் என்றான். அவன் திண்மையைக் கண்டு நாட்டோர் திகைத்தனர். உறுதியாய் நன்மை விளையும் என்று நம்பினர். தனி ஒருவனால் இதை சாதிக்க முடியாது. ராமன் திரும்பி வரும்போது அரச மரியாதையோடு தான் வர வேண்டும். அவனை பேரரசனாய் பார்க்க வேண்டும். 4 படையும் அவனை தொடர்ந்து வர வேண்டும் என்றான். நகரமாந்தரும் நல்லோர் அனைவரும் உடன் செல்ல புறப்பட்டனர். சுற்றத்தவரும் உடன் செல்ல புறப்பட்டனர். அன்னையரும் அங்கிருந்து அடையும் பயனில்லை ஆதலின் அவர்களும் உடன் செல்ல எழுந்தனர். கைகேயியும் எதிர் நீச்சல் அடிக்க முடியாமல் வெள்ளத்தில் ஒருத்தியாய் கலந்து கொண்டாள். அவள் எடுத்த முடிவு தோற்றுவிட்டது. குதிரையை குளத்திற்கு கொண்டு போனாள். குதிரை நீர் குடிக்க மறுத்துவிட்டது. குதிரை அவளை தட்டி அவளுக்கு குடிபறித்து விட்டது. கூனி படைத்த கைகேயி மாய்ந்து விட்டாள். மா கயத்தி என்று பேசப்பட்ட தீமை அவளிடமிருந்து நீங்கிவிட்டது. 3 ஒருத்தியாய் மாறி நின்றாள். புதிய அலைகளில் அவளும் ஒரு மிதக்கும் சருகானாள். பரதனுக்கு கைகேயி மரவுரி எடுத்துக் கொடுக்க வரவில்லை. வற்களையை அவனே உடுத்திக் கொண்டான். தவக்கோலம் தாங்கி நின்றான். முடிவில்லாத துன்பத்துக்கு உறைவிடமானான். தம்பியும் தவக்கோலம் பூண்டு பரதனுக்கு ஓர் இலக்குவனானான். ராமனை அழைத்து வருவது அல்லது உயிர் விடுவது அல்லது தாமும் தவம் செய்வது என்ற உறுதியோடு புறப்பட்டனர். ராமன் இருக்கும் இடம் சேய்மையாகையால் தேரேறிச் சென்றனர். தாய்மாரும் தவத்தைச் செய்கின்ற மூனிவரும் தன் தந்தை போன்ற பெருமை மிக்க அமைச்சரும் வசிட்டரும் தூய அந்தணரும் அளவற்ற சுற்றத்தினரும் பின்தொடர்ந்து வர அயோத்தி மாநகரின் மதிலை பரதன் அடைந்தான். நொண்டிக் குதிரை ஒண்டியாகச் செல்வதைப் போல நச்சுவித்தாய் விளங்கிய கூனியும் கூட்டத்தில் ஒருத்தியாய் துரிதமாய் முன்னோக்கி நடப்பதை சத்ருக்கனன் பார்த்தான். அவளை தூக்கி எறிந்து தாக்க எழுந்தான் பரதன். அவனை தடுத்து நிறுத்தினான். அவள் பயணம் தொடரட்டும், அதை தடுக்க நாம் யார்? மூல நெருப்பு அவள் முண்டெழுந்த செந்தழல். என் தாய் பாசத்தால் என் தாயை நான் கொல்லாமல் விட விரும்பவில்லை. ராமன் முன் விழிக்க முடியாதே என்பதால் தான் விட்டுவிட்டேன்.
அந்த தவற்றை நீயும் செய்ய வேண்டா என்று கூறி தடுத்தான். இராமன் தங்கியிருந்த புல் தரைகளும் சோலைகளும் பரதனுக்கு புண்ணிய க்ஷேத்திரங்களாயின. ராமன் தங்கியிருந்த சோலையில் பரதனும் தங்கினான். கரடு மூரடான பாதைகளையும் கல்லும் முள்ளும் கலந்த புல்தரைகளையும் காணும் போதெல்லாம் அவன் கண்கள் குளமாயின. மலையில் கிடைக்கும் கிழங்குகளையும் பழங்களையும் உண்டு பசியை போக்கிக் கொண்டான். ராமபிரான் தங்கியிருந்த புழுதியில் புல்படுக்கையில் தானும் படுத்தான். அங்கிருந்து ராமன் காலால் நடந்து சென்றான் என்ற காரணத்தால் தேர்களும் குதிரைகளும் யானைகளும் பின்தொடரத்தானும் காலால் நடந்து சென்றான். கோசலை நாட்டை கடந்து கங்கை கரையை அடைந்தான் பரதன். சேனைகள் எழுப்பிய துகள் அவன் வருகையை குகனுக்கு அறிவித்தது. குகன் கொதித்து எழுந்தான். தன் படையைக் கொண்டு பரதன் எதிர்க்க அவற்றை ஆறுகில் கூவி அழைத்தான். அஞ்சன வண்ணன் என் ஆருயிர் நாயகனாகிய இராமன் ஆளாமல் வஞ்சனையால் அரசு வவ்விய மன்னர்கள் வந்திருக்கிறார்கள். யான்விடும் அம்புகள் தீ உமிழும் தகையென அவை அவர்கள் மார்பில் பாயாமல் போகா. அவர்கள் தப்பி பிழைத்துச் சென்றால் என்னை கேவலம் நாய்க்குகன் என்று உலகம் இயேசும் குறைக்கத் தெரியுமே தவிர கடிக்கத் தெரியாது என்று உலகம் ஈகமும். ஆழம் மிக்க இவ்வாற்றை இவர்கள் எப்படி என் உதவி இல்லாமல் கடக்க முடியும்? யானைப்படை கொண்டு வந்தால் அதை கண்டு நடுங்கி போக நான் ஒரு சிற்றெலியா? தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒன்றே போதும் அவர்களை எதிர்த்து உயிர்விட்டால் அதுவே எனக்கு பெருமை. இந்த கோழை வேடன் எதிர்த்து இறக்கவில்லை என்ற பழியை நான் ஏற்க மாட்டேன். பரதனது சேனையை சாடி அழித்து ராமனே ஆளும்படி வேடுவர் ஆட்சியை மீட்டுத் தந்தனர் என்ற புகழுக்கு உரிமை உடையவனாவேன். நாடு கொடுத்த என் நாயகனுக்கு இவர்கள் நாம் ஆளும் காடும் கொடுக்க மறுக்கிறார்களே, படையெடுத்து அழிக்க வருகிறார்களே என்று வீரர்களிடம் உரை நிகழ்த்தினான். இராமனுக்கு அன்பனாகிய குகன் இவ்வாறு பேசி நிற்பதைக் கண்ட பரதன் இவன் யார் என்று சுமந்திரனை கேட்டான். சுமந்திரன் அவனை அறிமுகப்படுத்தினான். கங்கையின் இருகரையும் இவன் ஆட்சிக்கு உட்பட்டவை. அளவற்ற மரக்கலங்களுக்கு உரியவன். இராமனுக்கு உயிர் துணைவன். களிறு போன்ற திண்மையும் பெருமையும் உடையவன். கடல் போன்ற படைகளை உடையவன் குகன் என்பது அவன் பெயர். உன்னை கண்டு வரவேற்க நிற்கின்றான் என்று கூறினான். சுமந்திரன் கூறிய சொற்களை கேட்டு பரதன் உள்ளம் குளிர்ந்தான். ராமனுக்கு இனிய துணைவனாய் அவன் என்னை காண்பதற்கு முன் நானே போய் அவனை காண்பேன் என்று சொல்லி புறப்பட்டான். மரவுரி ஆடையும் மாசடைந்த மேனியும் சிரிப்பு இழந்த மூகமும் கனியும் துயரமும் உடைய பரதனைக் கண்டான். குகன் கையில் இருந்த வில் தானாகவே கீழே நெகிழ்ந்து விழுந்தது. விம்மி விம்மி அழுதான். தாயுரை கொண்டு தந்தை உதவிய தரணியை தீவினை என்று கூறி துறந்து சிந்தனையை முகத்தில் தேக்கிக் காட்டுகிறான் என்றால் அவனை விடச் சிறந்த தியாகி யாரும் இருக்க முடியாது. புகழுக்கு உரியவனாகிவிட்டான். அவன் தன்மைக்கு 1000 ராமர் ஒன்று கூடினும் நிகராய் இருக்க முடியாது என்று கூறி பாராட்டினான். ராமன் எங்கே உறங்கினான்? இலக்குவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்ற கேள்விகளை பரதன் கேட்டான். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லையூன்றியகையோடும் வெய்துயிர் போடும் வீரன் கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குல் எல்லைகான் பளவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான். அழகனும் அவளும் துயில் கொள்ள இளவல் அவர்களுக்காக காவல் காத்தான். உறக்கம் நீத்தான் என்று குகன் விவரித்தான். யான் துன்பத்துக்கு காரணமாயினேன். இலக்குவன் அதை துடைக்க நின்றான். அவன் அன்புக்கு எல்லையே இல்லை. என் அடிமைத்தனம் அழகிது என்றான் பரதன். நங்கையர் நடையின் அண்ண நாவாய்கள் கங்கையில் இடமே இல்லாதபடி நிறைந்துவிட்டன. அவை வந்தவர் களை கரையேற்றின. தன் தம்பியும் தாயர் மூவரும் சுமந்திரனும் குகனும் ஒரே படகில் ஏறிச் சென்றனர். குகன் கோசலையை தொழுது நோக்கி இவர் யார் என்று வினவினான். தசரதன் முதல் தேவி ராமன் தாய். அவனை பெற்றதால் அடைந்த செல்வத்தை யான் பிறந்ததால் இழந்த பெரியாள் என்றான் பரதன். அடுத்து சுமித்திரையை அறிமுகம் செய்தான். ராமனுக்கு பின் பிறந்தான் என்னும் பெருமைக்குரிய இலக்குவனை பெற்றெடுத்த பெருமை உடையவள் இவள் என்றான். அடுத்து கைகேயியை அறிமுகம் செய்தான். இத்துன்பங்களுக்கெல்லாம் காரணமாய் நின்றவள் பழி வளர்க்கும் செவிலித்தாய். இவள் குடலிலே கிடந்து பாவம் செய்தவன் நான். இந்த உலகம் களை இழந்து உயிர்ப்பு அடங்கியிருப்பதற்கு இவள்தான் காரணம். இந்நிலையில் இடரே இல்லாத மூகத்தினை உடையளாய் இவள் இருக்கிறாள் என்றால் இவளே என்னை ஈன்றவள் என்றான். தாய் என்பதால் இரக்கமற்ற அவளையும் குகன் கையெடுத்து வணங்கினான். தோணியை விட்டு இறங்கிய தாயர் மூவரும் சிவிகையில் ஏறினர். குகனோடு பரதன் காலால் நடந்தான். அனைவரும் பரத்துவாசர் இருப்பிடத்தை அடைந்தனர். அவர் இவர்களை இன்மூகம் காட்டி வரவேற்றார். திருவடி சூட்டிய வரலாறு பரத்துவாசர் ஆள்வதை விட்டு காட்டுக்கு வந்தது ஏன் என்றார். மாள்வதற்கு வழி தேடி வந்துள்ளேன். முறை தவறி எனக்கு தந்த ஆட்சியை நிறை மனத்தோடு இராமன் ஏற்றுக்கொள்ள வேண்டுதற்காக வந்தேன். அவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் யான் மாள்வது உறுதி என்றான் பரதன். முனிவர் மனம் குளிர்ந்தது. சேனையையும் மற்றவர்களையும் வரவேற்று உபசரித்தார். அன்று இரவு அவர்கள் அங்கு தங்கியிருந்தனர்.
பொழுது விடிந்ததும் மறுநாள் பாலைவன வழியை கடந்து அனைவரும் சித்திரக்கூடம் நோக்கிச் சென்றனர். சேய்மையிலேயே பரதன் சேனையோடு வருவதை இலக்குவன் கண்டான். அவன் மீது ஆத்திரம் கொண்டான். குகனைப் போலவே அவனும் பரதன் படை கொண்டு தாக்க வந்திருக்கிறான் என்று தவறாய் நினைத்தான். அவனை ஆற்றுவது ராமனுக்கு அரும்பாடு ஆயிற்று. நம் குலத்து உதித்தவர் இதுவரை தவறே செய்ததில்லை, அறம் நெகிழ்ந்தது இல்லை. பரதன் நீதி நெறியினின்று நிலை குலையான். அவன் இங்கு வருவது ஆட்சியை தரவே தவிர மாட்சிமை நீங்கிப் போரை தொடுக்க அல்ல என்று விளக்கினான். படையை நிறுத்திவிட்டு பரதனும் தன் தம்பி சத்துருக்கனனோடு முந்திச் சென்றான். இறந்த தந்தையை எதிர்கண்டது போல பரதன் ராமனை சந்தித்தான். அறத்தை நினைத்தாய், இல்லை அருளையும் நீத்தாய், முறைமையை துறந்தாய் என்று கூறி ராமன் அடிகளில் விழுந்து வணங்கினான். அறத்தை தழுவியது போல ராமன் பரதனை தழுவினான். அவன் புனைந்த வேடத்தை பன்முறை நோக்கினான். துயருற்ற நிலையில் அயர்ச்சி கொண்டுள்ளாய், தந்த வலியனோ என்று கேட்டான். ஐயா, நின் பிரிவு என்னும் துயரினால் மெய்யை காக்க வேண்டி தன் மெய்யை விட்டு அவன் மேல் உலகம் சென்று விட்டான் என்றான் பரதன். விண்ணிடை அடைந்தனன் என்ற சொல் புன்னிடை நுழைந்த வேல் போல் செவிபுகு முன்னர் கண்ணும் மனமும் சுழல மண்ணிடை விழுந்தான் ராமன். இடியேறு உண்ட நாகம் போல உணர்வு நீங்கினான். ராமன் மனங்கலங்கி பலவாறு புலம்பினான். நந்தா விளக்கணைய நாயகனே, தனியறத்தின் தாயே, அருள்நிலையே, எந்தாய் பகை மன்னர்க்குச் சிங்க ஏறு போன்றவனே, நீ இறந்தனையே, இனி வாய்மைக்கு யார் இருக்கின்றார்கள்? ஆட்சி தலைமை இறக்கி வைத்துவிட்டு நீ விரும்பிய ஓய்வு இதுதானா? இதுதானா நீ செய்ய நினைத்த தவம் என்று கதறினான். ராமனை வசிட்டர் தேற்றத் தொடங்கினார். பரத்துவாசரும் மற்றைய முனிவர்களும் அமைச்சர்களும் அரசர்களும் சேனைகளும் வந்து சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் கூறிய ஆறுதல் மொழிகள் அவலத்தை தணித்தன. அவர்கள் இறுதிக் கடனை அவன் செய்கையால் செய்ய வேண்டினர். ராமன் புனலிடை மூழ்கினான். சடங்கின்படி தருப்பண நீரை எடுத்துவிட்டான். பின் பர்ணசாலைக்குச் சென்றான். உடன் சென்ற பரதன் சீதையின் கால்களில் விழுந்து அரற்றினான். சீதை அவனை எடுத்து ஆற்றினாள். நாயகன் என் நெடிய பிரிவினால் துஞ்சினான் என்று சீதைக்கு ராமன் உரைத்தான். அவள் நெஞ்சு திடுக்கிட்டது, நடுங்கினாள். கண்களில் நீர் வழிந்தது. காட்டுக்குச் சென்ற போதும் துயரமடையாத சீதை தசரதன் இறப்புக்கு மிகவும் வருந்தினாள். அவளை முனிபத்தினிகள் கங்கையில் மூழ்க வைத்து தேற்றி துயரம் நீக்கி ராமனிடம் சேர்ப்பித்தனர். இறுதி சற்று தந்தை செய்த தவறும் தாய் செய்த கேடும் நீ ஆட்சி ஏற்றால் மாறும் என்றான் பரதன். முறை தவறியது என்று குறைபடாதே. குறவர் பணி இது, ஆட்சி உனக்கு மாட்சி தரும், தவம் எனக்கு தக்கது என்றான் ராமன். சட்டம் பேசுகிறாய், பேச்சுக்கு ஒப்புக்கொள்கிறேன். நீ பிறந்த பூமி எனக்கு ஆள உரிமை உடையது என்கிறாய். அது என்னுடையதுதான், அதை உனக்கு வழங்குகிறேன் மன்னா. நீ மகுடம் சூடுக என்றான் பரதன். நீ அறிவாளி, என்னை மடக்கிவிட்டாய். ஆட்சியை ஏற்கிறேன். தந்தை எனக்கு இட்ட கட்டளை நான் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும் என்பது. தாழிருஞ்சடைகள் தாங்கி கடும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய நதிகள் ஆடி திரும்பி வருக என்ற சொல் என்ன ஆகும்? 14 ஆண்டுகள் பொறுத்துக்கொள். அதுவரை என் கட்டளை ஏற்று அரசு ஆள்வாய். இது நான் உனக்கிடும் ஆணை, மறுக்காதே என்றான் ராமன். வசிட்டர் ராமன் ஆட்சியை ஏற்றுத்தானாக வேண்டும் என்று வற்புறுத்தினார். சூரியகுலத்து மன்னர்கள் முறை பிறழ்ந்தது இல்லை. மேலும் நான் தந்தையைப் போல மதிக்கத்தக்கவன். ஆசான் சொல்லை தட்டாதே. யான் இடுமானையை ஏற்று உனக்கு உரிய நாட்டை பாதுகாப்பாய் என்று கூறி தன்னை தாழ்த்தி கொண்டார். அம்முனிவனை தொழுது அறிஞ் ஒரு செயலைச் செய்வதாக ஒப்புக்கொண்டபின் அதனை கைவிடுவது அறமாகுமா? தாயும் தந்தையும் இட்ட கட்டளைகளை மேற்கொள்ளாத அர்ப்பனாக நான் வாழேன். அவர்கள் இட்ட பணியை தாங்கிச் செயலாற்றும் பொழுது வேறு விதமாக மாற்ற முனைவது நீதியாய்ப்படவில்லை. முறை தவறி நான் ஆட்சியை கைவிடுகிறேன் என்று சொல்கிறீர். நீங்கள் முறை தவறி உரை செய்வதுதான் வியப்பாக உள்ளது என்றான் ராமன். முனிவன் உரைத்தும் அவன் ஏற்கவில்லை என்பதை அறிந்த பரதன் முடிவாக தன் கருத்தை கூறினான். அப்படியானான் அல்லி, நாட்டை ஆள்பவர் ஆளட்டும், நான் காட்டை மேவுதல் உறுதி என்றான். அது என் உரிமை, இதை யாரும் தடுக்க முடியாது என்ற பரதன் உறுதியாக நின்றான். வானவரும் என்ன ஆகுமோ என்று அஞ்சினர். தெய்வத் திருவுளமும் அங்கு கூடியிருந்தவர் கருத்தும் பரதன் ஆட்சியை ஏற்று நடத்துவதே தக்கது என்ற முடிவுக்கு வந்தனர். மறுபடியும் ராமன் பரதனை அன்புடன் கேட்டுக்கொண்டான். என் ஆணையால் பாரினை ஆள்க என்றான். குறிப்பிட்ட ஆண்டுகள் 14 முடிந்ததும் நீ அங்கு வந்து சேர வேண்டும். ஒரு நாள் தாமதமானாலும் நெருப்பில் விழுந்து உயிர் துறப்பேன் என்றான் பரதன். ராமன் உறுதிமொழி தந்தான். அதற்கு மேல் பேச முடியாமல் நின் திருவடி நிலைகளை என்ன என்று கேட்டான். ராமன் தன் பாதுகைகள் 2 அவனுக்கு தந்தான். பரதன் அழுத வண்ணம் பாதுகை 2 தரையில் வைத்து வணங்கினான். மணிமுடிகளாய் அவற்றை தலையில் தாங்கிக் கொண்டான். பரதன் அயோத்திக்கு அடியெடுத்து வைக்கவில்லை. கங்கையை கடந்து
கோசல நாட்டின் தென் எல்லையில் இருந்த நந்தியம்பதியை அடைந்தான். சிம்மாசனத்தில் இராமன் திருவடி நிலைகள் இடம்பெற்றன. அவற்றை வணங்கி வழிபட்டு ராமன் ஆட்சியை பரதன் அங்கு இருந்து நடத்தினான். சித்திரக்கூடத்தில் மேலும் தொடர்ந்து தங்கியிருந்தால் அயோத்தி மாந்தர் வந்து வருத்துவர் என்பதால் தானும் தம்பியும் தையலுமாக தென்திசை நோக்கிச் சென்றான் ராமன். ஆரணிய காண்டம் அடவியை அடைந்த ராமன் அறிவும் ஆசாரமும் மிக்க தவசிகளின் விருந்தினாய் தங்கி வந்தான். அத்ரி முனிவர் என்பவர் அவனை இன்முகம் காட்டி இனிதுரை வழங்கி நல் விருந்து அளித்தார். அவர் பத்தினாயாகிய அனசூயை சீதையிடம் சொந்த மகள் போல் பந்தம் காட்டினாள். அந்தமில்லாத அழகுடைய சீதைக்கு அணிகலன் சேர்த்து ஆடையும் தந்து தங்கப்பதுமை போல் அலங்கரித்தான். வின்றைக்க முடியாத பேரழகியாகிய சீதையை கண்டு விராதன் என்னும் கிராதன் அவளை தின்று விழுங்க கரம்பற்றி விண்வழியே இழுத்துச் சென்றான். வஞ்சனை மிக்க அவன் செயலை அஞ்சன வண்ணனாகிய இராமன் எதிர்த்து அம்பு எய்து அவளை விலக்கி அவனை எதிர்த்தான். படைகள் அவனை தொடவில்லை. படைக்கருவியால் அழிவு பெறாத வரங்களை பிரமனிடம் வாங்கியிருந்தான். மராமரம் ஒன்றை அவன் ராமன் மீது வீசினான். அது அவன் கைக்கு சிக்கி வேரோடு பட்டது, கிளையோடு கெட்டது. இராமன் அம்புகளை ஒரு சேர விட்டான். அவன் முள்ளம் பன்றி போல காட்சி பெற்றான். எனினும் விதிர்த்து விடுதலை பெற்றான். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு சீரிய சிங்கம் என பாய்ந்தான். வாள் கொண்டு அவன் தோள்களை வெட்டினான். ராமன் வெட்டிய தோள்கள் மறுபடியும் ஓட்டிக்கொண்டன. அவன் தோள்கள் மீது ஏறி இருவரும் அமர்ந்தனர். அவன் அவர்களை உலகம் சுற்றும் வாலிபர்களாக்கினான். கருடன் மீது அமரும் திருமால் போல் ராமனும் இலக்குவனும் காட்சியளித்தனர். வேறு வழியின்றி அவனை வெட்டி குழி தோண்டி மண்ணில் புதைத்தனர். விண்ணில் அவன் தேவ கந்தருவனாய் காட்சியளித்தான். அவன் ஒரு கந்தருவன் கலை ரசிகன். தும்புரு என்பது அவன் பெயர். செல்வச் சிறப்பு மிக்க அழகாபுரியில் வாழ்ந்து வந்தவன். அரம்பை ஒருத்தி ஆடல் நிகழ்த்த அவளை அவன் நாடினான். கலைஞன் காமுகன் ஆனான். இதையறிந்து அழகை வேந்தனாகிய குபேரன் அரக்கனாகுக என்று சாபமிட்டான். தேவனாகப் பிறந்தவன் அரக்க குணம் கொண்டு அழிவு பாதையை அடைந்தான். ராமன் திருவடி தீண்டப்பட்டதால் அவனுக்கு சாப விமோசனம் கிடைத்தது. காந்தருவனாய் மாறினான். நன்றி நவின்று விட்டு விண்ணுலகில் மறைந்தான். கல்லாக இருந்தவள் காரிகையாக மாறி விமோசனம் பெற்றதைப் போல் மூரடனாக இருந்த அரக்கன் சாப விமோசனம் பெற்று காந்தருவனாக மாறினான். இதுவும் கருத்துள்ள கதையாகும். கலை உள்ளத்தோடு ரசிக்க வேண்டியவன் காம பார்வையோடு அவளை பார்த்து தன் நிலை கெட்டான். அது அவளை அரக்கனாக மாற்றியது. சீதை புனிதமானவள். அவளை தொட்டான் என்றாலும் கெட்டான் என்ற நிலை ஏற்படவில்லை. தெய்வம் அவனை மன்னித்து தேவனாக மாற்றியது. பள்ளத்தில் விழுந்து இருப்பவர் தெய்வ அருள் பெற்றால் ஒளி பெற்று உயர் பதவி பெறுவர் என்பதற்கு அவன் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தான். சரவங்கள் பிறப்பு நீக்கம். அவர்கள் சென்ற வழியில் சோலை ஒன்றில் சரவங்கன் என்னும் தவமுனிவன் ஆசிரம் இருந்தது. அதில் அவர்கள் தங்கினர். அங்கு ஒரு புதுமையை கண்டனர். தேவர் தலைவனாகிய இந்திரன் பிரமதேவன் ஏவற்படி அம்மூனிவனை அழைத்துச் செல்ல அங்கு வந்து சேர்ந்தான். நீண்ட காலம் மாண்புமிக்க தவம் செய்த அம்மூனிவருக்கு பிரமதேவன் அழைப்பில் பிரமபதம் காத்து கிடந்தது. பிறப்பை ஒழிக்க நினைத்த முனிவன் அச்சிறப்புகளை புறக்கணித்தான். பிறப்பு ஒழிந்து பரமபதம் என்னும் பெருநிலையை அடையவே விரும்பினான். இந்திரன் வரம் தந்து உயர்த்த வந்த பணி நிறைவேறவில்லை. வானாள வானவர்கோன் பதவி தந்தாலும் வேண்டேன் என்று கூறும் விரல் அம்மூனிவனிடம் இருந்தது. இந்திரன் செய்த முயற்சி பயன் தரவில்லை. வந்த வழி பார்த்து அந்தரம் நோக்கி அவன் திரும்பிச் சென்றான். திரும்பிச் செல்வதற்கு முன் இந்திரன் ராமனது வருகையை அறிந்து அவனை வழிபட்டு வணங்கி விடைபெற்றான். மூனிபுங்கவன் தன் மனைவியோடு ராமனை சந்தித்து உபசரித்தான். அத்தகைய ராமன் வருகையை எதிர்நோக்கி இருந்தவனாய் காணப்பட்டான். தீக்குளித்தல் என்பது உலகத்தில் பிற பகுதிகளில் நடைபெறாத நடப்பியல். அது இந்நாட்டில் தொன்று தொட்டு நிலவி வருகிறது. தன்னை அழித்துக் கொள்வதற்கு இக்காலத்தில் அரசியல் எதிர்ப்பு சாதனமாய் உள்ளது. மாமியார் கொடுமைக்கு எதிராய் மருமகள் செய்யும் மான புரட்சியாய் இயங்குகிறது. சதி என்ற பெயரால் பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட சதியாக அது இயங்கியது. சீதையின் கற்பின் பொற்பினை அறிவிக்க அனல் அவளை தீண்டலாயிற்று. பரமபதம் அடைய இம்முற்றும் துறந்த முனிவன் கற்ற கலையாக இத்தீக்குளித்தல் நடைபெற்றது. ராமன் முன்னிலையில் அம்முனிவனும் அவன் மனைவியும் தீக்குளிக்க விரும்பினர். மற்றவர் நம்பிக்கைகளை இராமன் தடுத்து நிறுத்த விரும்பவில்லை. மற்றைய முனிவரும் தவசியரும் இதை ஒரு பெரு விழாவாக மதித்து பாராட்ட அவர்கள் முத்தி நிலை அடைய முந்திக் கொண்டனர். ராமன் தீயோரை தீண்டி அவர்களுக்கு விடுதலை அளித்தைப் போலவே நல்லோர் நயப்புகளையும் கேட்டு அருள் செய்தான். சரவங்கன் தெய்வத் திருமகன் முன் உயிர் விட்டதால் பிறப்பு ஒழிந்த இறப்பு அவனுக்கு கிட்டியது. அவன் மனைவியும் அப்பெருநிலையை வெறுப்புடன் ஏற்றுக்கொண்டாள். தமிழ் முனிவர் அகத்தியர் சந்திப்பு சரவங்கன் இறுதி யாத்திரை இராம இலக்கு வரை துயரத்தில் ஆழ்த்தியது. சரவங்கனது ஆசிரமத்தை விட்டு ஆரமை நீங்கிய உணர்வோடு மெதுவாய் அவர்கள் நடந்தனர். விண்ணை முட்டும் மலைகளையும்
பசுமை நிறைந்த மரங்களையும் கடுமையான பாறைகளையும் ஓடும் நதிகளையும் சரியும் சாரல்களையும் நீர் தடாகங்களையும் கடந்தனர். வழிநெடுக அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சந்தித்தவர் தாம் அடைந்து வரும் இன்னல்களை எடுத்துரைத்தனர். அரக்கர் இழைக்கும் அநீதிகளை எடுத்து கூறி அவர்களை அழித்து அறம் தழைக்கச் செய்ய வேண்டும் என்று வேண்டினர். நாட்டை விட்டு காட்டை அடைந்ததும் ஒரு வகையில் நல்லதாயிற்று என்று ராமன் கருதினான். வருந்தி வாடும் அருந்தவசியர் இடையில் அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களை மகிழ்வித்தான். எந்தவித இடையூறுமின்றி இனிமையாய் 10 ஆண்டுகள் அவர்களை கேளாமலே கழிந்து சென்றன. வேதம் கற்ற முனிவரிடை பழகிய ராமன் தமிழ் கற்ற அகத்தியரை காண விரும்பினான். அகத்தியர் இருக்கும் இடம் தேடி நடந்தான். கதீக்கணன் என்னும் ழணிவனை சந்தித்து அகத்தியர் வாழும் மலையை அறிய விரும்பினான். அகத்தியர் செய்த அரிய செயல்கள் கதைகளாக பேசப்பட்டன. அவற்றுள் இது ஒன்று. தேவர்களை எதிர்த்து தப்பி ஓடிய அவுணர் கடலில் புகுந்து ஒளிந்து கொண்டனர். அவர்களை தேடித் தரும்படி தேவர் வேண்டினர். கடலை குடித்து அகத்தியர் அவர்களை காட்டிக் கொடுத்தார் என்பது ஒரு கதை. வாதாபி என்பவன் முனிவர்களில் வயிற்றில் ஆட்டிறைச்சியாக புகுந்து வயிற்றை கிழித்து வெளியே வந்தான். அக்கொடியவனை விழுங்கி வயிற்றின் உள்ளே உருத்தெரியாமல் சீரணித்து அழித்த கதை அடுத்த கதையாகும். பார்வதி திருமணத்தில் இமயமலையில் தேவர் குவிய வடக்கு உயர்ந்தது, தெற்கு தாழ்ந்தது. அதை சமன்படுத்த அகத்தியர் தென் திசை அனுப்பப்பட்டார். அது மூதல் பொதிகை மலையில் அவர் தங்கினார் என்பது அடுத்த கதை. சிவபெருமான் வடமொழி இலக்கணத்தை பாணினிக்கும் தமிழ் இலக்கணத்தை அகத்தியருக்கும் அருள் செய்தார் என்பது மற்றொரு கதை. அகத்தியரே தமிழ் மொழிக்கு முதலில் இலக்கணம் வகுத்துக் கொடுத்தார் என்று பேசப்படுகிறது. இத்தகைய பெருமைமிக்க தமிழ் அறிஞரை சந்திப்பதில் ராமனுக்கு பேரார்வம் ஏற்பட்டது. இதனை ஒரு பண்பாட்டு கலப்பு என்று கூறலாம். வடமொழி காவியத்தில் தமிழுக்குட் பெருமை தரும் செய்தியாய் இது அமைந்துள்ளது. அகத்தியரும் ராமனது வருகையை எதிர்நோக்கியிருந்தார். அகம் குளிர ராமன் அகத்தியரை சந்தித்தான். அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி அவரிடம் தான் கொண்ட மதிப்பை வெளிப்படுத்தினான். அரக்கர் செய்யும் இரக்கமற்ற செயல்களை தடுத்து தீமைகளை களைய வேண்டும் என்று அகத்தியரும் வேண்டினார். அதனோடு நில்லாமல் தான் வைத்திருந்த ஆயுதங்கள் சிலவற்றை ராமனுக்கு அளித்தார். திருமால் வைத்திருந்த வில் ஒன்றனையும் ஒப்புயர்வற்ற வாள் ஒன்றையும் சிவபெருமான் திரிபுரம் எரித்த காலத்தில் மேருவை வில்லாக வளைத்து பூட்டிய அம்பு ஒன்றனையும் தந்தார். ராமன் சீதையோடு தங்குதற்கு உரிய இனிய சூழல் அமைந்த இடம் பஞ்சவடி என்றும் அதன் அருகில் மலைச்சாரல் ஒன்று உள்ளது என்றும் அந்த பஞ்சவடியில் கனிகளை தரும் வாழை மரங்களும் பசிய செந்நெற் கதிர்களும் தேன் சிந்தும் பொழில்களும் மிக்க கவின்மிகு நதிகளும் உள்ளன என்றும் நீர்வளமும் நிலவளமும் மிக்க அந்த சோலை தங்குவதற்கு ஏற்றது என்றும் அகத்தியர் கூறினார். மேகநிற வண்ணனாகிய ராமன் அறிவுக் கடலாய் விளங்கிய அகத்திய முனிவரிடமிருந்து பிரியா விடை பெற்று பஞ்சவடி நோக்கி நடந்தான். பாகு அநேய சொற்களை பேசிய பாவையாகிய சீதையும் வீரம் காட்டிய தம்பியும் பின்தொடர பயணம் தொடர்ந்தது. காவதம் பல கடந்தனர். நதிகள், மலைகள், சோலைகள் அவர்களுக்கு வழிபட்டன. புதிய புதிய இடங்களைக் கண்டு அவர்கள் இரும்பூது எய்தினர். எதிர்பாராமல் அங்கே கழுகின் வேந்தை கண்டு தொழுது வணங்கினர். அரசிளங்குமரர்கள தவசிகளின் கோலத்தில் காண அப்பறவை வேந்தனுக்கு வியப்பு விஞ்சியது. நீவிர் யாவிர் என்று வினவினான். தசரதனின் மைந்தர் என்று பதில் இருத்தனர். தசரதன் கழுகின் வேந்தனாகிய சட்டாயுவின் நண்பன் ஆதலின் அவன் நலத்தை கேட்டு அறிய விரும்பி, வாய்மை மன்னன் வலியனோ என்று கேட்டான். அவன் காத்து வந்த வாய்மை அழியவில்லை, காவலன் மறைந்து விட்டான் என்று கூறினான் ராமன். நண்பனை இழந்தமை கழுகு வேந்தனுக்கு தீரா துயரை தந்தது. உணர்வு நீங்கி உயிரற்றவனாயஸ் காணப்பட்டான். வெறும் சடலமாக விளங்கினான். ராமனும் இலக்குவனும் அவனை தடந்தோள்களால் தழுவிக்கொண்டு நழுவ விடாமல் நிறுத்தினர். இருவரும் தம் கண்ணீரால் அவனை குளிவைத்தனர். அவன் உயிர்ப்பு பெற்று அயர்ப்ட நீங்கினான். தசரதன் வெற்றி சிறப்புகளை அடுக்கி கூறி அழுகையை அவன் ஒப்பாரியாக்கினான். தசரதனுக்காக ஒரு பறவை அரசன் அழுது அரற்றியது அதிசயமாக இருந்தது. அவனை பற்றி அறிய அவாவினர். சூரியன் தேர் ஓட்டி ஆகிய அருணன் அருமை புதல்வன் யான். சூரியன் சுற்றி வரும் உலகம் முற்றும் திரிந்து பறந்து வாழ்பவன் தசரதன் என் இனிய நண்பன். தேவர்களோடு மற்ற சாதிகளை வகைப்படுத்திய ஆதி காலத்திலேயே வந்து உதித்தவன் நான். கழுகுகளுக்கு மன்னன். என் உடன் பிறந்தவன் சம்பாதி. அவன் எனக்கு இளையவன். சடாயு என்பது என் பெயர் என்று அரணிமுகப்படுத்திக் கொண்டான். பொன்னுலகு புகுந்த பெரியோனாகிய தசரதனே உயிரோடு திரும்பி வந்ததைப் போல அவனைக் கண்டு ராமன் களிப்பு அடைந்தான். பாசத்தோடு தன் 2 இறகுகளால் அவர்களை சடாயு அணைத்து அன்பு காட்டினான். என் ஆருயிர் நண்பன் என்னை விட்டு அகன்ற பிறகு யான் உயிர் வாழ்தல் சரியென்று சுமைமிக்க வாழ்வில் யான் ஆர்வவே காண இயலாது. யானும் தீயில் விழுந்து மாயாவிட்டால் என் துன்பத்திற்கு விடிவே இல்லை என்று அரற்றி அலறினான். அவனை தேற்றி அன்பு மொழி கூறி
அவனிடம் உறவு கொண்டனர். எங்களுக்கு உதவ வேண்டிய எம் தந்தை உயர் விட்டு புகழை தேடிக் கொண்டார். மெய்யை காத்து வந்தவர் தம் மெய்யை விட்டு நீங்கினார். துன்பம் நேர்கையில் இன்பம் சேர்க்கும் உறுதிமொழிகளை எடுத்து கூற உம்மை தவிர இன்று யார் இருக்கிறார்கள்? நெருப்பு பொறுப்பு அற்றது. உம்மை சுட்டு எரித்தால் அதற்கு பிறகு குளிர் நிழலையாம் எங்கே காண முடியும்? நிற்கின்ற நெடுஞ்சுவரே இளைப்பார நினைத்தால் சாய்வதற்கு நிழல் ஏது? எம் விருப்பேற்று நீர் உயிர் வாழ வேண்டுகிறோம் என்றனர். தந்தை மறைந்ததும் ஆட்சி பொறுப்பு ஏற்க வேண்டிய நீவிற் காட்சி பொருளாக இங்கு வந்து சுற்றி கொண்டிருப்பது ஏன் என்று வினவினான் சடாயு. அதற்கு விடையாக ராமன் அவர்கள் அடைந்த இன்னல்களை அடுக்கிக் கூறினான். சீதையை நோக்கி அக்கோதையை அறிமுகப்படுத்தும்படி சடாயு வேண்டினான். தாடகையை வீழ்த்தியது முதல் வில்லை வளைத்து அக்கோமகளை மணந்தது வரை ஒன்று விடாமல் உரைத்தான் ராமன். நாட்டை துறந்து நீங்கள் பட்ட பாட்டை கேட்டு மிகவும் வருந்துகிறேன். நீர் மீண்டும் திரும்பும் வரை விரும்பியபடி பொழுதுபோக்கிக் கொண்டு சீதை இங்கு தங்கலாம். அவளுக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாதவாறு காவல் காப்பேன் என்று கூறினான். அகத்தியர் அறிமுகப்படுத்திய கோதாவரி என்னும் ஆற்றங்கரையில் நீர்த்துறை ஒன்று உள்ளது. பஞ்சிலும் மெல்லிய அடிகளுடைய சீதை தங்குதற்கு அந்த பஞ்சவடி என்னும் இடம் ஏற்றமுடையது என்றான் சடாயு. அதற்கு வழிகாட்டினால் போதும் என்று அடக்கமாக கூறினான் ராமன். மிகவும் நன்றி. அப்பெருந்துறையில் நீர் வைகி மாதவம் செய்வீர், அதுதான் தக்கது என்று கூறி விண்ணில் முன்னோக்கி பறந்து அவர்களுக்கு வழிகாட்டினான் சடாயு. பஞ்சவடியை அறிய வழிகாட்டிய தூய சிந்தையுடைய சடாயு சென்றபின் வில்லை ஏந்திய வீரர்களாகிய ராம இலக்குவர் பஞ்சவடியை அடைந்து அங்கு உறைந்தனர். தன் குஞ்சுகளை பாதுகாக்கும் தாய்ப்பறவை போல சடாயு அவர்களை காக்கும் அரிய பணியை மேற்கொண்டான். பஞ்சவடியில் வஞ்ச மகள் பஞ்சவடி என்னும் பசுமையான சோலை கோதாவரி நதிக்கரையில் இருந்தது. அது சான்றோர் படைக்கும் கவிதை போல தெளிவும் நிறைவும் பெற்று விளங்கியது. கண்ணை பறிக்கும் மணிகளையும் மின்னல் போல் ஒளிவிடும் பொன்னையும் பெண்ணின் பற்களைப் போல் வெண்மையான முத்துக்களையும் வாரிக் கொண்டு வந்து ஐவகை நிலங்களில் குவித்தது. நீரால் அந்நிலங்களை வளப்படுத்தியது. அதன் ஓட்டம் இவர்களின் நாட்டத்தை கவர்ந்தது. பத்தினி பெண்ணோடு ராமன் அங்கு இனிமையாய் காலம் கழித்தான். இயற்கை அவர்களுக்கு வியப்பை தந்தது. பால் நிலவை கண்ட சீதையும் ராமனும் தேனிலவை கண்டது இல்லை. இங்கு ஏன் என்று கேட்பார் அற்று வண்ணப் பறவைகளையும் வனத்து விலங்குகளையும் அவற்றின் நேய உறவுகளையும் கண்டு அவற்றோடு அவளை ஒப்பிட்டு ராமன் நலம் பாராட்டினான். தாமரை மலரில் 2 சக்கரவாக பறவைகள் தங்கியிருந்தன. அவை சீதையின் அழகிய வடிவை அவனுக்கு நினைவுபடுத்தின. மணற்குன்றுகள் இராமன் தோள்களாக விளங்கின. அன்னப்பறவைகள் சீதையின் நடையை கற்றன. களிறுகள் ராமன் பெருமிதத்தை கண்டு ஒதுங்கின. வஞ்சிக் கொடி இடைக்குத் தோற்றது. தாமரையின் நிறம் மங்கிக் காட்சி அளித்தது. அன்பு காட்சிகள் அவர்களுக்கு மௌன ராகமாய் இசைத்தன. அழகுக்கும் இனிமைக்கும் பங்கமில்லாது அந்த சோலையில் இலக்குவன் வடித்து தந்த குடிசையில் தங்கியிருந்தனர். இலங்கைக்கு அரசன் இராவணன் ஒரே தங்கை சூர்பனகை அங்கு வந்து சேர்ந்தாள். அப்பருவ மங்கை ராமன் உருவில் மயங்கினாள். அரக்கியாகச் சென்றால் கிறுக்கு பெண் என்று நறுக்குவர் என அரம்பை வடிவில் அவன் முன் நின்றாள். திருமகளை தியானிதித்து அவள் உருவைத்தான் பெற்று காட்சி அளித்தாள். பஞ்சோளிர் வெஞ்சுகுளிர் பல்லவம் அணுங்கச் செஞ்செவிய கஞ்சம் நிகர் சீரடியளாகி அஞ்சொல்லிள மஞ்சையென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். செம்பஞ்சு பூசிய சிவந்த அடிகள் தாமரை மலரை போல காட்சி அளிக்கான நடையும் வஞ்சிக்கொடி போன்ற மின்னல் இடையும் கொண்டு நஞ்சு என தகைய வஞ்சமகள் நடன சிங்காரியாக நளினமாக அவன் முன் வந்து நின்றாள். விண்ணவர் படைத்த அமுதம் போன்ற கண்கவர் கண்ணியைக் கண்டு ராமன் வியந்தான். காட்டு வாழ்க்கையில் மேட்டுக் குடிமகள் இவள் யார் என அறிய விழைந்தான். பதுமை போல வந்த அப்புதியவளை பார்த்து, ஆரணங்கே, நீ யார்? வழி தெரியாமல் உன் விழிகள் இங்கு வந்து நோக்குகின்றனவா என்று பரிவுடன் வினவினான். வாய்ப்பை எதிர்பார்த்து அவள் வாய்மையை மறைத்து பொய்மையை புனைவுடன் கூறினாள். நான் அழகை நகர்காவலன் குபேரனுக்கும் இலங்கை வேந்தன் இராவணனுக்கும் தங்கை அழகு மிக்கவள் ஆகலின் என்னை காமவல்லி என்று அழைப்பர். அரக்கர் குலத்திலே அரம்பை எப்படி அவதரிக்க முடியும் என்று கேட்டான் ராமன். சேற்றில் முளைத்த செந்தாமரை நான் என்றாள். நிலத்தில் வந்தது நிம்மதி இழந்ததால் உன் சம்மதம் வேண்டி உன்னை மணக்க என்றாள். நீ மலைத்தேன், நான் முடவன் என்றான். காதலித்தேன், அதனால் என்னை குருடி என்பர், சாதி ஒரு தடை என்றான். நான் கலப்பு மகள், இது என் பிறப்பு வரலாறு என்றாள். என் தாய் அரக்கி, தந்தை அந்தணன் என்றாள். அரக்கி நீளமானுடன் நான் என்றான். இடைப்பட்ட நிலையில் தேவ மகளாக உன்னை சந்திக்கிறேன் என்றாள். நீ சீமாட்டி, நான் சீரிழந்த நாடோடி என்றான். என்னை மணந்தால் நீ நாடாள்வாய் என்றாள். உன் பெற்றோர் என்று தொடர்ந்தான். தடை செய்ய மாட்டார்கள், காந்தருவ மண் என்று ஒன்று இருக்கிறது, அது காதலருக்கு தரப்பட்ட உரிமை என்றாள். அளவோடு நகையாட விரும்பினான் ராமன். என் தந்தையை நான் வாழ்த்துகிறேன்.
அவர் என்னை காட்டுக்கு அனுப்பாவிட்டால் நீ எனக்கு எட்டாத கனியாக இருந்திருப்பாய். அழகு மிக்க உன்னை சந்திக்கும் பேறு பெற்றேன். நன்மை என்னை வந்து அடைந்திருக்கிறது என்றான். அவன் பேசிய எள்ளல் உரையை உள்ளம் உவந்து சொன்ன ஏற்புரையாக கொண்டாள் அவள். மீன் தூண்டிலில் விழுந்து விட்டது என்று நினைத்தாள். விரித்த வலை வீண் போகவில்லை என்று செருக்குக் கொண்டாள். சீதை என்னும் பெண் கொடி அங்கு வேலியாக வந்து தடுப்பாள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. பொன்னை நிகர்த்த சீதை நீல நிறத்தவனான ராமனை தழுவிக்கொண்டு நின்றாள். மேகத்தில் மின்னல் தோன்றியது. சூர்பனகையின் சொற்களில் இடி தோன்றியது. கண்களில் நீர் பொழிய மழையையும் கொண்டு வந்து சேர்த்தாள். சிவபூசையில் சிந்தனையின்றி புகுந்த கரடி இவள் யார் என்று கேட்டாள். இளைஞர் இருவர் புனையும் காதல் கவிதையின் இடையில் புகுந்த போட்டிக் கவிதையாது என்று வினவினாள். இது இடைப்பெற வரல் என்று நினைத்தாள். இவள் அரக்கி மகள் மானுட வடிவில் வந்து உன்னை மயக்குகிறாள். இவளை அகற்று, அடித்து துரத்து என்று ஆணையிட்டாள். அதிகமானால் அமுதம் நஞ்சாக மாறிவிடும் என்பதை அறிந்தான் ராமன். விளையாட்டு வினையாக மாறுகிறது என்பதை உணர்ந்தான். இவள் என் மனைவி, வாழ்க்கை துணைவி என்று சொல்லாமல் செய்கையால் அறிவுறுத்தினான். சீதையை அழைத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டே பர்ணசாலையில் நுழைந்தான். காட்டமாட்டான், என்னை நம்பி இங்கு இருக்க வேண்டா என்று கூறிவிட்டு அவளை விட்டு அகன்றான். இன்று போய் நாளை வருகிறேன் என்று கூறி அந்த அரக்கி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். பொழுது சாய்ந்தது. உள்ளத்தில் வெறுமை நிறைந்தது. இரவு நீண்டதாக அவளுக்கு இருந்தது. பொழுது விடிவில் தன் விடிவை காண காத்து கிடந்தாள். எப்படியாவது அவனை அடைவது என்று உறுதி கொண்டாள். இருள் அவளுக்கு மருளினை தந்தது. விரக வேதனையால் நரக வேதனையை அடைந்தாள். உறக்கம் நீங்கிய ராமன் காலையில் தன் கடனை முடிக்க கோதாவரி கரையை அடைந்தான். நித்திய கடனை முடித்து இறைவனை வழிபட்டு நிறை உள்ளத்தோடு வீடு திரும்பினான். அவன் புத்தம் புது பொலிவோடு விளங்குவது அவள் பெருவிருப்பை தூண்டியது. சீதை குறுக்கிட்டதால் அந்த பேதை தன்னை துறந்தான் என்று தவறாக கணக்கு போட்டாள். அவள் வாழ்க்கை ஒருதலை ராகமாக மாறியது. அவள் ஒரு தருதலையாக மாறினாள். சீதை அவளுக்கு நந்தியாக காணப்பட்டாள். மந்தி போன்ற அவள் நந்தியாகிய சீதை மீது பாய்ந்து மறைத்து விடுவது என்று துணிந்தாள். காவல் செய்து காத்து கிடந்த காகுந்தன் தம்பியை அவள் கவனிக்கவில்லை, தனித்து இருக்கிறாள் என்று துணிந்து அவளை பற்றி இழுக்க முயன்றாள். மெய்ப்படை காவலன் போல் இருந்த இலக்குவன் அவள் செய்கை பொய்ப்படும்படி அவள் மயிர் முடியை கரத்தால் பற்றி அவளைக்கென்று இழுத்து வெளியே விட்டான். முதலுக்கு மோசம் வந்துவிட்டது என்று கூறும்படி இலக்குவனையே அவள் கைப்பற்றி அந்தரத்தில் இழுத்துச் செல்ல பார்த்தாள். அந்தி சுந்தர தோழனுக்கு அவளை அழித்து ஒழிப்பதை தவிர வேறு வழி தோன்றவில்லை. பெண் கொலை புரிந்தால் மண்ணுலகம் அவனை பழிக்கும் என்பதால் தயக்கம் காட்டினான். உயிரை பிரிக்க விரும்பவில்லை. அவளுக்கு தக்க பாடம் கற்றுத்தர விரும்பினான். அழகு காட்டி தன் அங்கங்களால் மயக்க முற்படுகின்றவளின் அழகை குலைப்பதே செய்ய தீக்கது என்ற முடிவுக்கு வந்தான். மூக்கும் செவியும் முகத்துக்கு அழகு தருவன. வளம் மிக்க இளமையை காட்டும் நகில் அவளுக்கு ஆணவத்தை உண்டாக்கியிருக்கிறது. மூக்கையும் செவியையும் உணர்த்தால் அது அவள் நாக்கை அடக்கும் என்று உறுதி கொண்டான். வள்ளிதிர் பற்றும் வாலிப மங்கையாகிய அவள் அங்கே இலக்கணம் பங்கமடையில் தக்கது என்று மூக்கையும் செவியையும் மூளியாக்கினான். குருதி கொட்டியது. அருவி வடியும் மலை போல காட்சி அளித்தாள். அரக்க வடிவம் அவளை காட்டிக் கொடுத்தது. கருப்பு நிற காரிகை விருப்பு மிகச் சிவப்பு நிறம் பெற்றாள். செக்கர் வானம் படிந்த செம்மலையானால் செம்மலை அடையச் சிவந்த அவ்வடிவம் பயன்படும் என்று கருதினாள். நதி நீராடி இறை வழிபாடு செய்து நிறை மனத்தோடு வீடு திரும்பிய ராமன் குறையுற்ற இந்நங்கையை கண்டான். அவளும் சூரியனைக் கண்ட தாமரை போல் உவகை கொண்டாள். அவள் அவன் கண்ணில் பட்டாள். நடந்ததை அவள் போக்கிலேயே அவன் தெரிந்து கொண்டான். இது தம்பியின் சித்திர வேலைப்பாடு என்பதை அறிந்து கொண்டான். உருப்பிழந்த நிலையிலும் அவள் உள்ளம் குலையவில்லை. விருப்புற்று கேட்கிறேன், என்னை ஏற்றுக்கொள் என்றாள். பொறுப்பற்ற உன் சொல் உன்னை அரைகுறை அழகியாக்கிவிட்டது. அறுவை சிகிச்சை நடந்தும் அறிவு பெறாதவளாயிருக்கிறாய், தீயவளே, விலகு என்றான். அவள் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி மீண்டும் மீண்டும் வேண்டினாள். இராவணன் பொல்லாதவன், அவன் தங்கை. நான் அங்கம் மறுத்த உங்களை உயிரோடு தங்க வைக்க மாட்டான். இது உறுதி. நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் அரக்கர் அழிவிற்கு துணையாய் நான் இருப்பேன். நீ ஏற்கனவே மனமானவன், அதனால் என்னை ஏற்க மறுக்கலாம். உன் தம்பிக்கு என்னை ஏற்றுக்கொள்ளச் சொல். எனது மூக்கை அறுத்து விட்டீர். என்னை நீர் ஏற்றுக்கொண்டால் மூக்கை மறுபடியும் உண்டாக்கிக் கொள்வேன். முழு அழகையும் பெறுவேன். அதிகமான நெடிய மூக்கும் மடந்தையர்க்கு மிகைதானே.